அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வேலூர் என்கேஆர். இன்னைக்கு சட்டசபை ஒவ்வொரு நாளும் பரபரப்பின் உச்சம். என்னடா இந்த டிவி சேனல் நடத்துற யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தம்புநெயில் வைக்கிறாங்க பாருங்க. வெடித்த போர்க்களம், உச்சகட்ட சண்டை, இப்படிலாம் தலைப்பு வச்சு டப்ப டப்பன்னு உள்ள பார்த்தாங்க அமைதியா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னடா நடக்குது, என்னடா தம்புநெயில் வைக்கிறீங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா யாருக்கு லாபமோ இல்லைங்க, இந்த சட்டசபை இந்த வருஷம் நடக்கிறது, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், மானிய கோரிக்கைகள் இதெல்லாம் நடக்கிறது மீடியா சேனல்ஸ்க்கு நல்ல ஒரு தீனிங்க. நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய எங்கள் துறையை தூக்கி நிறுத்திய முதல்வர்னு போஸ்டர் மட்டும்தான், இன்னும் அவங்க போஸ்டர் பேனர் மட்டும் தான் அடிக்கல. அந்த அளவுக்கு மீடியா துறைக்கு நல்ல ஒரு விஷயத்தை இந்த வருஷம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. நேற்று பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை, இந்த 3 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் நடந்ததுங்க. அதுல முக்கியமாக பொதுப்பணித்துறையிலையும் விளையாட்டுத்துறையிலையும் மானிய கோரிக்கைகளை பதில் உரை கொடுத்திருந்தார் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள். உண்மையிலேயே அடிமட்டத்திலிருந்து அடிபட்டு மிதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில வாடி ஒருத்தர் மேல அந்த துறைக்கு தலைமை தாங்கும் பொழுது, ஒரு மாநிலத்துக்கே அந்த துறைக்கு தலைமை தாங்கும் பொழுது என்னெல்லாம் அந்த துறையில சீர்திருத்தம் செய்யணுமோ அதை ரொம்ப சிறப்பா, அது கனவு போல இருக்கும். நம்ம ஒரு இப்போ அவரே எடுத்துக்கோங்களேன், நானுமே ஒரு விளையாட்டு வீரர் தான். அந்த இடத்துல எங்களுடைய இந்த விளையாட்டு துறையில இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமே, நம்ம மட்டும் இதை மாத்தக்கூடிய இடத்துல இருந்தா ஒரு கையெழுத்துல மாத்திருவோமே, ஒரே வருஷத்துல மாத்திருவோமே, இதெல்லாம் மாத்தினா நிறைய பேருக்கு பயனா இருக்குமே அப்படின்லாம் கனவு கண்டுகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு அந்த துறைக்கு அமைச்சராக்கி அந்த துறையில நீ சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சோ அதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டா இந்த வருஷம் விளையாட்டுத்துறையில ஒதுக்கி இருக்காரு. பல விஷயங்கள் அதுல கோடிட்டு காட்டியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, 8 வயசு முதல் இருக்கக்கூடிய குழந்தைகளின் திறன், அந்த திறனை அறிகிற இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன வயசுலயே இந்த குழந்தைக்கு இந்த விளையாட்டுல ரொம்ப திறமை இருக்கு, இதுல மேலும் பயிற்சி எடுத்தா உலக அளவுல சாதனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத திறன் ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு டாஸ்க்குங்க. அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க அங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். 5 வளையாதது 50 வளையவே வளையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த நம்ம குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளியோ பெற்றோர்களோ இல்ல அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அந்த குழந்தைக்கு என்ன வருது, அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்றத ரொம்ப எளிமையா அவனை அப்சர்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த துறையை அவனை நோக்கி அவனுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதை நோக்கி அவனை கடத்தி செல்லக்கூடிய வேலைகளை செய்கிறவர்கள் சாதிக்கிறார்கள். அதை தவறுறவர்கள், இல்ல இந்த பையன் நல்லா செஸ் விளையாடுறான், ஆனா செஸ் விளையாடுனா யாரு படிக்கிறது, மார்க் இல்லைன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவான், அவனை படிப்பை நோக்கி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா தள்ளி விடுவோம். செஸ் விளையாடுறான்னா அப்போ அங்கே நல்லா கால்குலேஷன் போடுவான் அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளி விட்டோம்னா, அவனுக்கு பிடிக்காத ஒரு துறையில அவனை திணிச்சு அவனை அந்த படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, இந்த விளையாட்டுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, ரெண்டும் கட்டானா இருந்து ஒரு அரைகுறை இன்ஜினியர் ஆகி நாளைக்கு சமுதாயத்துல ஒரு கான்பிடென்ட்டே இல்லாத குழந்தையா அந்த குழந்தை வளருது. என்னையும் தான் சொல்றேன். ஸோ ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில ஏதாவது ஒரு துறையில இதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையோடு அவன் அந்த துறையை நோக்கி போகும்போது வயசு கடந்து போயிடுது. சாதிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு வயதுல இருந்து நல்லா உழைத்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ 8 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அவர்களுடைய டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவர்களுக்கான விளையாட்டை தேர்வு பண்ணி அவர்களை அந்த விளையாட்டை நோக்கி சாதிக்க தூண்டுகிற ஒரு திட்டமா அதற்கான நிதிகளை ஒதுக்கி இருக்கக்கூடிய விஷயத்த உண்மையிலேயே பாராட்டுறோம். இந்தியாவிலேயே பல மாநிலங்களுக்கு பிள்ளைகள் விளையாட போகணும் அப்படின்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். மேக்சிமம் இங்க இருந்து எங்க போவோம், நம்ம கர்னல் போவோம், இல்லைன்னா லூதியானா பஞ்சாப் போவோம், டெல்லி போவோம், இந்த மாதிரியான முக்கிய நகரங்களுக்கு பயணம் பண்ணோம். இப்போ சென்னையில இருந்து போனோம்னு வச்சுங்களேன், சென்னையில இருந்து 48 மணி நேரம் 48 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போய் அங்க தங்கி அங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதற்கப்புறம் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஆனா அவர்களை இங்க இருந்து ஃப்ளைட்ல கொண்டு போகக்கூடிய ஒரு 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 வேலையை பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய ஒரு பிரசிடென்டா இருக்கக்கூடியவர் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் செஞ்சு காட்டினார். இப்ப அமைச்சரா இருக்கேன், செய்யாமல விட்டுருவேன். என் மாநில பசங்க, முக்கியமா அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு திறம் வாய்ந்தவர்கள் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறேன். 2036
ஒலிம்பிக்ல மெடல்ஸை குவிக்க போகுது தமிழ்நாடு, அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை முன் வச்சு மாணவர்களோடவும் விளையாட்டு வீரர்களோடவும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்றத ஆதவர்ஜுன் அவர்கள் உறுதியாக சொல்லியிருந்தார். அதில் வந்து எனக்கு உளப்பூர்வமாக மிக்க 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 மகிழ்ச்சி. அந்த நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் விளையாட்டு திடல்கள், எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் விளையாட்டு போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு சொன்னது. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமான விளையாட்டு போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்துவோம் அப்படின்றதையும் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கி இந்த நிதியாண்டுல விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலமா போதைப் பொருள் பழக்கத்தை இங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத இந்த அரசு வந்து மிகப்பெரிய அளவில் நம்புது. இதுக்கு நானுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம பொதுப்பணித்துறையில என்னப்பா நடக்குது அப்படின்றத ஏற்கனவே காலையில இந்த மானிய கோரிக்கை முன் வச்ச உடனே நான் அதுல வந்து கேள்விகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த யோவா வேலு அவர்கள் இது வரைக்கும் ஒரு இந்த 75 வருஷத்துல வந்து திமுக என்னெல்லாம் செஞ்சுச்சோ அதெல்லாம் வரலாற்று பாடமா எடுத்து புராணமா பாடிட்டு இருந்தாப்ல. ஏங்க இதெல்லாம் ஏங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மானியத்துல என்ன பேசணுமோ பேசுங்கன்னு 100 முறை சொல்லிட்டாரு சபாநாயகர். உங்களுக்கெல்லாம் இவ்வளவு இடம் கொடுக்குறது தான் பிரச்சனையா ஆயிடுச்சான்னு தெரியல. சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பெஞ்சு நாங்க போட்டது, இந்த மைக்கு நாங்க போட்டது, அந்த ஸ்டூலு நாங்க போட்டது, இந்த மேஜை நாங்க போட்டது, இந்த ரூமு நாங்க கட்டினது, இந்த கூரையில இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் நாங்க ஓட்டினது, அந்த போட்டோ நாங்க வச்சது, எதுக்கு இதெல்லாம் புரியல. எழுந்து ஆதவர்ஜுன் அவர்களும் ஐயா நான் ஏதாவது பதில் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசுங்க ஐயா அப்படின்னா, அப்புறம் கடைசியில வந்து இதுக்கு நிதி ஒதுக்கணும், அதுக்கு நிதி ஒதுக்கணும், நீங்க வந்து இதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஏதோ ஒரு ஊசியில வந்து வாழ்வத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு உக்காந்துட்டாப்ல. அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் ரொம்ப தெளிவா அதுக்கான பதில் உரையில கடந்த ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல மட்டும் நம்ம ரீடெண்டர்ஸ் விட்டு நிறைய ஃபண்ட்ஸை வந்து வேல்யூஸ் குறைச்சிருக்கோம், டெண்டருடைய வேல்யூ குறைச்சிருக்கோம், ஓவர் எஸ்டிமேஷன் போட்டு கிட்டத்தட்ட 25% ஒரு டெண்டருக்கும் ஓவர் எஸ்டிமேஷன் போயிருக்கு. அந்த எஸ்டிமேஷன்ஸை குறைச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம கஜானாவுக்கு வருது, வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன் அப்படின்றத நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் போட்டு வச்சிட்டாப்ல. வெள்ளை அறிக்கை வெளியிட போறீங்களா? இது இந்த துறையிலுமா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு துறைக்கும் வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பொதுப்பணித்துறையில நீங்க பண்ண அட்ராசிட்டிஸ், அடாவடித்தனம், இந்த என்ஹெச்ல நீங்க போட்டது, ரோடு போடுறதுக்கு போட்டது, கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டருக்கான சாலை வசதிகளுக்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அப்புறமா வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசு கட்டிடங்கள் மேல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அரசு கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கோர்ட்டா இருக்கட்டும், இல்லை அரசு செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணக்கூடிய கட்டடங்கள், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கோம், அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தலை. ஏன்னா ஒரு ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும், இல்லைன்னா கிரவுண்ட் +3 3 ஃப்ளோர் மட்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அரசு பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஏன் அது 10 ஃப்ளோருக்கு போகக்கூடாது? ஏன் அது 15 ஃப்ளோர்ஸாக போகக்கூடாது? ஏன்னா பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோமோ அது எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஃப்ளோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணலை. இதற்கு பிறகாக வரக்கூடிய திட்டங்கள் பழைய கட்டடங்கள் போல இருக்காது. கண்டிப்பாக சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா போல நிறைய உயர்ந்த கட்டடங்களா அரசு கட்டடங்கள், கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்களுக்கு இணையான அரசு கட்டடங்கள் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத ரொம்ப ஒரு யதார்த்தமா சொல்லியிருக்காரு. அதற்கான வேலைகளை பண்ணுங்க. ஏன்னா அதனுடைய செலவு ரொம்ப கம்மி. நம்ம இடத்த வந்து விரயம் பண்ணாம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப அருமையா இந்த இடங்களை வந்து நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பேசிக்கிட்டு இருக்கும் போதே முன்னாடியே நம்ம பார்த்தோம், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் அருண்ராஜ் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊழல்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எதிர்கட்சியில் இருக்கிறவங்கலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. அதிமுக உட்காந்துருக்கு, எதிர்கட்சி திமுக எழுந்திரிச்சிச்சு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க அவர் எந்த கட்சியுமே சொல்லிங்க, நீங்க எதுங்க ஏஞ்சுக்கிறீங்க, ஏங்க டப்புக்குன்னு ஊழல்னோன்னா நீங்க ஏந்துக்கிறீங்க அப்படின்னு போட்டு கலாச்சி தள்ளிட்டாரு. இன்னைக்கு மானிய கோரிக்கை அண்ணன் ஆனந்தன் அவருடைய நீர்வளத்துறை. என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, நேத்து பொதுப்பணித்துறைக்கு பேசுறதுக்கு அதனுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் உள்ள இருந்தார். ஆனா நீர்வளத்துறையை பத்தி மானிய கோரிக்கையில பேசுறதுக்கு எங்கள் அண்ணன் துரைமுருகன் சட்டமன்றத்துல இல்லை. காட்பாடியில நாங்க தான் கொத்து புரட்டா போட்டோம். இது நினைக்கும் போது தான் மனசு வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாராவது பதில் சொல்லுவாங்க. அண்ணன் நேரு அவர்கள் பேசுவாரு. ஏன்னா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஒன்றும் இல்லை அங்க பேசுறது, என்ன செஞ்சோம்னு சொல்றதுக்கு சாதனை இருந்தா தானே. மணல் அள்ளணும், கோடிக்கணக்கான
ரூபாய்கள் முறைகேடு நடந்திருக்குன்னு ஈடியில் வழக்கு இருக்குது. இதெல்லாம் தானே அந்த சாதனை. இதை சொல்றதுக்கு யார் சொன்னா என்ன இருக்குது? எங்க ஐயா வந்திருந்தாருன்னா சுவாரஸ்யமா நக்கலா நையா நிறைய கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்றோம் சட்டமன்றத்தில். அது உண்மைதான். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி. நான் உங்க எல்லோரும் கேர்.